கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தரை துதிக்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை பாதுகாக்கிறவரும் வியாதிகளிலிருந்து குணமாக்கி நம்மை விடுதலோடு நடத்துவருமாய் ஒரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறவராய் உயிருள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசனத்துக்கு நேராய் கடந்து வருகிறேன். தேவனே, நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபையோடு, தெய்வீக சிந்தனையோடு, தெய்வீக விசுவாசத்தோடு நாங்கள் முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசனம் எங்கள் நடுவில் இறங்கட்டும். தேவனே, நீக்கப்பா கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை தியானிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்ட மக்களை நீர் கூட்டி வருத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி வரவேண்ட மக்கள் எத்தனை வேகத்தில் வரப்படும். இந்த மக்கள் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பலவீனர்கள், வியாதிகள், எல்லா எதிர் சக்திகள், போராட்டங்கள், எல்லா அந்த காலத்தின் கிரியைகளை நீர் எரிச்சு மாற்றி நீர் எங்களை விடுதலோடு வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய், நீர் எங்களை வழி நடத்துவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிர் சக்திகள் எரிக்கப்படட்டும். எல்லா அந்த காலத்தின் கிரியைகள் எரிக்கப்படட்டும். எல்லா சாத்தாண்ட கிரியைகள் எரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இன்னைக்கு நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். வியாதியோடு, பலவீனதையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு யாரெல்லாம் கடந்து வந்திருக்கிறதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதல் உண்டாக, ஒரு வெற்றி உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடார், ஒருபோதும் நம்மை தள்ளிவிடார். நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துபவராய் இருக்கிறார். சங்கீதம் 71 அதிகாரம் அதிலே 5 வசனம் நான் வாசிச்சு கேட்கலாம். சங்கீதம் 71 அதிலே 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறீர். இன்னைக்கு நமக்கு தெரியும், உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறார். சில பேருடைய நம்பிக்கை சில மனிதர்கள மேல் இருக்கிறார். அவங்களை என்னை தேற்றுவார், நடத்துவார், வழி நடத்துவார், அவங்களை எங்களுக்கு தேவையான வழிகளை திறப்பார் என்றெல்லாம் சொல்லி நாம் சில மனிதர்கள மேல் நம்பிக்கை உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் எப்படி இருக்கிறார் என்றால், அவங்க செல்வங்கள் மேல், பணத்தின் மேல் அவங்களோட ஆசை இருக்கிறார். சில பேர் வேலைகளின் மேல். அப்போ இப்படி அவங்களோட நம்பிக்கை, சில பேர் பலத்தின் மேல், அவங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியத்தின் மேல் அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்முடைய மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறேன். நீர் நம்பிக்கைக்குரிய தேவன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும். அப்போ அங்க சொல்லுகிறார், நீரே என் நோக்கமும் என்று சொல்லுகிறார். இப்போ தேவ பிள்ளைகளே, அங்க நமக்கு பார்க்க முடியும், நீர் என்னுடைய நோக்கமாயிருக்கிறார். அப்போ அநேகருக்கு தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். எங்களுக்கு இப்படி வாழணும், இப்படி போனோம், இப்படி இருக்கணும், எங்களுக்கு பெரிய நிலங்கள் இருக்கணும். அப்போ சில பேர் அப்படிப்பட்ட ஆசைகளுக்குள்ள, நோக்கங்களுக்குள்ள, சில பேருக்கு நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லி அவங்க தனிப்பட்ட முறையில் நோக்கத்தோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால்,
ஆண்டவரே, நீரே என் நோக்கமாயிருக்கிறார். எங்களை உருவாக்கிய தேவனே, எங்களை வழி நடத்துத தேவனே, நீர்தான் எங்களுடைய நோக்கமாயிருக்கிறது. நீர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறது. நீர் என்னுடைய நோக்கமாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். அவர்தான் நமக்கு நோக்கமாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவரே நமக்கு நோக்கவும், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்ல முடியும், தேவன் என்னுடைய நோக்கமாயிருக்கிறார், தேவன் என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அப்போ நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறார்? நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ள நாம் ஆயிருக்கிறார் என்று சற்று நேரத்தில் நாம் யோசிச்சு பார்க்கட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய நோக்கம் நீரே. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நோக்கம். நீரல்லாது யாருமே எனக்கு இல்லை. நீர்தான் என்னை வழிநடத்துதவர். நீதான் எனக்கு நம்பிக்கைக்குரிய தேவன். ஏன் நான் உம்முடைய மேல் நம்பிக்கை வைக்கிறார் என்றால், என்னுடைய சிறு வயதிலிருந்தே, சின்ன வயசிலிருந்தே நீர் என்னை பாதுகாத்தவராயிருக்கிறார். நீர் என்னை வழி நடத்தியவராயிருக்கிறார். வராமாயிருந்த எல்லா பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து விடுவித்த நல்ல தகப்பனாயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், நம்ம இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நமக்கு அநேக கஷ்டங்கள், பலவீனதைகள், பாடுகள், வியாதிகள், துன்பங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் போது நம்ம யார் விடுவிப்பார்? யார் நமக்கு ஒரு ரட்சிப்பை தருவார்? யார் நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் என்றெல்லாம் ஒரு கவலை நம் வாழ்க்கையில் இருக்கலாம். வியாதியோட இருக்கும் போது நம்ம சொல்லும், தேவனே, நீர்தான் என்னோட நம்பிக்கை, நீர்தான் என்னை பாதுகாக்குதவர். அப்போ ஒரு விசுவாசம் நமக்கு உருவாகிறது. யாரெல்லாம் என்னை கேட்குதோ கர்த்தர் பிள்ளைகளை, நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தரை துதிக்கட்டும். அவர் சிறு வயதிலிருந்து நம்மை பாதுகாத்தவர். நம்முடைய சிறு வயதிலிருந்தே அவர் நம்மை பாதுகாத்தவர். நமக்கு தெரியும், எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ முடியாது இறந்து போகிறார். அநேக வியாதிகளோட, பிரச்சனையோட, கவலையோட சிறு வயதிலே அவங்க இந்த உலகம் விட்டு எடுக்கப்படும் போது, என்னை உங்களையும் இதுவரைக்கும் பாதுகாத்தீரே, இதுவரைக்கும் நம்மை நடத்தினீரே, அந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால இங்க சொல்லுகிறார், என்னோட நோக்கம் கர்த்தரே, நீரே என்னோட நோக்கம். ஆண்டவரே, நீரே என்னோட நோக்கம். சிறு வயதிலிருந்து என்னை பாதுகாத்தவர் நீரே. அதனால உன்னுடைய மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த உலகத்திலே மனிதர்கள் மேல் அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பொருளின் மேல் அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு செல்வத்தின் மேல் அல்ல, நான் நம்பிக்கை உம்முடைய மேல் வைக்கிறேன். 6வது வசனம் வாசிக்கும் போது, சங்கீதம் 71வது அதிகாரம் അതിന്റെ 6வது வசனம் வாசிக்கும் போது, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ഞാൻ അമ്മാവുടെ ഗർഭത്തുക്കുള്ള ഉരുവാകും പോതേ நீர் என்னை ஆதரித்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை கர்ப்பத்திலும் பாதுகாத்திருக்கிறார். நம்ம அம்மாவுடைய உதரத்திலிருந்து வெளியில் வரும்போதும், அது நம்ம வெளியில் இந்த உலகத்தில் பிறக்கப்படும் போதும், பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நாம் அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்ப்பத்தில் உற்பவிக்கும் போதே, உற்பவித்தது முதலே நீர் என்னை பாதுகாத்தீரே, நீர் என்னை ஆதரித்தீரே, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்போ அங்கு சொல்லுகிறார், என் தாயுடைய வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறார். என்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து என்னை உயிரோட வெளியில் கொண்டு வந்தவர், அந்த தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியில் அதை உயிரோடு கொண்டு வந்தவர் நீர் அல்லவா என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை நாமும் யோசிச்சு பார்க்கும்போது, நாமும் அநேகம் நாளுகளில் ஜபத்தில் நம்முடைய யோசனைகளில் எல்லாம் நாம் இந்த நினைவு கூறியிருக்கோம், ஆண்டவரே நீர்தான் என்னை பாதுகாத்தவர். அது கர்ப்பத்தில் உற்பவத்தில் இருந்து, கர்ப்பத்தின் உற்பவத்து அதை முதலே நீர் என்னை ஆதரித்தேனே, என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மை நான் எப்போது துதிப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அங்கே சங்கீதக்காரன் எப்போது துதிப்பேன், எதுக்காக துதிப்பேன்? நீர் என்னை அம்மாவோட உதரத்திலிருந்து உயிரோட வெளியில் கொண்டு வந்தவர். இந்த உலகத்தில் பிறக்கும் போதிலிருந்து உயிரை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து வழி நடத்தினவர் நீரே. அப்போ உலகத்தில் நமக்கு எதுவும் பெருமைப்படுறதுக்கு இல்லை. நம்முடைய உயிர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு உயிரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலே அவரை நாம் நம்பிக்கை வைக்கட்டும், அந்த தேவனுடைய மேல் நம்பிக்கையுள்ளவராயிருக்கட்டும். நம்முடைய நோக்கமும் நம்பிக்கையும் கர்த்தருடைய மேல் இருக்கட்டும். அல்லேலூயா. இங்கே சங்கீதம் 71 അതിന്റെ 4ാമത്തെ വചനം വാസിക്കും போது, என் தேவனே துர்மார்க்கனுடைய கைக்கும் நாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவை. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை அதே துர்மார்க்கருடைய இடத்திலிருந்து தப்புவையும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் தேவனோடு கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவரே துர்மார்க்கருடைய இடத்திலிருந்து என்னை தப்புவை, துர்மார்க்கருடைய இடத்திலிருந்து என்னை தப்புவை. அது எனக்கு ஒரு நல்ல இடத்தில் இருக்க நீர் எனக்கு கிருபா செய்யும். இங்க என் தேவனே துர்மார்க்கனுடைய கைக்கும் நாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவையும் என்று சொல்லுகிறார். நாயக்கேடு இருக்கிற இடத்திலிருந்தும், கொடுமையான இடத்திலிருந்தும், கொடுமையான மக்களுடைய இடத்திலிருந்தும் என்னை தப்புவையும் என்று அவர் கேட்கிறார். என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு வியாதியோ பலவீனதையோ கண்ணீரான சூழ்நிலையோ இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வைக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மேல் நம்பிக்கை வைக்கட்டும். 121 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 1ாமത്തെ வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, உன்னுடைய வியாதி படுக்கையில், உன்னுடைய பலவீனதையில், கண்ணீரான சூழலில் நீ ஒத்தாசை வரும் அந்த பர்வதங்களுக்கு நேராக உன்னுடைய கண்ணுகளை ஏறெடுக்கட்டும். அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன்னை பாதுகாப்பார், ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். அம்மாவுடைய வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சங்கீதக்காரன் சொல்லும் போது, அந்த அவ்வளோ பாதுகாப்போடு நம்மை ஆதரித்தவர் கர்த்தர் அல்லவா? அந்த கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அந்த கர்த்தரால் நமக்கு ஒத்தாசை வருவார், அவர் நம்மை வழி நடத்துவார்.
நாம் ஜெபிக்கலாம். இந்த ராத்திரி வேளையில் தேவன் நம்மை தொடுகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மேல் இறங்குகிறார். விசுவாசத்தோட ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா, வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட இருக்கிற மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி வருதுகைக்காக ஸ்தோத்திரம். விசேஷால் ஆண்டவரே, ஸ்ரீதேவி சிஸ்டருடைய அந்த அம்மாவுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் மகளை தொடுதகைக்காக ஸ்தோத்திரம். எங்க ஆயிருக்குதோ அந்த இடத்தில் ஆண்டவரே, இந்த மகளை நீர் தொடு. உமது பிரசன்னம் இறங்கி செல்லட்டும். அந்த மகளுடைய சரீரத்தின் மேல் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுதகைக்காக ஸ்தோத்திரம். விடுதல் உண்டாகுதகைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோட, பாரத்தோட, கவலையோட, மன கவலையோட ஆயிருக்குதோ அந்த மக்களை நீர் தொடு. ஒரு விடுதலை நீர் அனுப்பும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். புத்தியும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொண்டு தரம். ஒரு விடுதல் உள்ள மக்களாயிருக்க கிருபா செய்யும். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்தவர். நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, அம்மாவோட வயிற்றிலிருந்தே நீர் எங்களை உயிரோடு பிறக்க செய்தவர் நீரப்பா. இந்த சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீர் பாதுகாத்தவர் நீரே. ஆண்டவரே, உம்முடைய மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் நோக்கம் உம்முடைய மேல் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும். தேசத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் ஒரு குடும்பங்களுக்கும் நீர் கட்டளை இடுதகைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் வியாபாரத்துக்காக, விடுதலுக்காக, யாரெல்லாம் அவங்களோட பிசினஸுக்காக, வெற்றிக்காக ஜெபிக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதல் உண்டாகுதகைக்காக ஸ்தோத்திரம். அநேக இந்த நாளுகளில் அவங்களோட பிசினஸ்களுக்காக ஜெபிக்கும் போது, வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கும் போது ஒரு வழிய நீர் துறந்து கொடுத்து அந்த மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்குதகைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒரு மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி செல்லட்டும். அநேகர் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒரு வேலை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தரே, இந்த மக்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு ஒரு விடுதலை நீர் அனுப்புதகைக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிருள்ளவர், நீர் உன்னதர், வாக்கு மாறாத்த தேவன். இந்த நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பி ஆசீர்வதியும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இனி வரவேண்ட மக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாளை எல்லாரும் கடந்து வர நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன்.